மன்னார் வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் 60 கோடி ரூபாய்களை வழங்கிய இந்தியாவுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 40 நாட்களாக மன்னார் நகரம் போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காற்றாலை மூலமாக பெறப்படுகின்ற மின் உற்பத்தியை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகின்ற போராட்டம் வெறும் கோஷமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. அது கோஷமல்ல, அது உணர்வு ரீதியான அந்த மன்னார் மாவட்டத்தின் மண்ணை காப்பாற்றுவதற்கான, மன்னார் மாவட்டத்தின் உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டமே ஒழிய வெறும் கோஷமாக, அந்த கோஷமாக இருக்கிற போராட்டமாக இந்த அரசாங்கம் கருதிவிடக்கூடாது. அங்கே இருக்கிற இளைஞர்கள் வெட்டு பூச்சிகளாக வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த மக்களையும் மன்னார் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற போராட்டத்திலே தங்களுடைய அனைத்து உணர்வுகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இதிலே சரியான ஒரு விடயத்தை கையாள வேண்டும். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த திட்டத்தை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மனித உரிமை சம்பந்தமாக, செம்மணி புதைகுழி சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நியாயத்தை கோருகின்ற வகையிலே இன்றைக்கு ஐநா தீர்மானம் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கிற நிலைமையிலே எங்களுடைய வெளிவார அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளக பொறுமையோடு இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களை கையாளப் போவதாக சொல்லுகிறார். எப்படி சுடச் சொன்னவனை காப்பாற்றிவிட்டு சுட்டவனை விசாரிப்பதா, அல்லது களவெடுக்க சொன்னவனை காப்பாற்றிவிட்டு களவெடுத்தவனை விசாரிப்பதா? எங்களை பொறுத்தமட்டிலே இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நான் வரவேற்கிறேன். இந்த ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகளை மிக துரிதமாக செய்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. ஆனாலும் கொழும்பை மையமாக வைத்து கொண்டுதான் இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற செயல்பாட்டை அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.